கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் மத்தேயு 5வது அதிகாரத்தின் 13வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறோம் என்று 14வது வசனத்திலே இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய மேன்மையை சொல்லுகிறார். கிறிஸ்தவர்கள் இந்த பூமிக்கு உப்பாயிருக்கிறார்கள். இந்திய தேசத்தின் மொத்த ஜனத்தொகையிலே 2% கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 2% கிறிஸ்தவர்களே இந்த பூமிக்கு, இந்த தேசத்திற்கு உப்பாயிருக்கிறார்கள். உப்பின் தன்மை என்ன என்று பார்ப்போமேயானால், உப்பு முதலாவது வெண்மையானது, இரண்டாவது இந்த உப்பினாலே தான் ருசி உண்டாகிறது, மூன்றாவதாக இந்த உப்பானது பாதுகாக்கிறதா இருக்கிறது. உப்பிலே கருப்பு உப்பு, வெண்மை உப்பு, காஷ்மீர் உப்பு, மஞ்சள் உப்பு என்றெல்லாம் பல மாதிரியான உப்புக்களை சொல்லுகிறார்கள். ஆனால் பெரும்பான்மையாய் உபயோகப்படுத்துகிற உப்பு வெண்மை நிறத்தையுடையது, பரிசுத்தமானது. அது உணவு பதார்த்தங்களிலே ருசியை கொடுக்கக்கூடியது. அந்த உப்பானது உணவுப் பொருட்கள் கெடாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மையை உடையது. இப்படிப்பட்ட உப்பானது சாரமற்று போகுமேயானால் அது கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்களோ இந்த பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பை குறித்து லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள் என்று ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூள் ஆனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சவக்கடல் என்ற ஒரு டெட் சீ இருக்கிறது. அந்த கடலுக்கு உப்பு கடல் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீரின் கடினத்தன்மை உப்பு நிறைந்த நீராயிருக்கிறது. ஆகவே அதை சவக்கடல் என்றும் உப்பு கடல் என்றும் டெட் சீ என்றும் அழைக்கிறார்கள். இவைகளெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தோடு தொடர்புள்ளதாயிருக்கிறது. ரோமர் 16வது அதிகாரத்தின் 20வது வசனத்திலே சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆகவே பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் சாரமற்று போனால் அவர்கள் ரோமர் 16வது அதிகாரத்தின் 20வது வசனத்தின்படி அந்த பெயரை உடையவர்களாய் மாறி போவார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். சாரமாய் இருக்க வேண்டிய பிள்ளைகள் சாரமற்று போகிறார்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் சாரமற்று போனால் நீங்கள் உதவாமல் போவீர்கள். உதவாமல் போக காரணம் என்ன என்று கேட்போமேயானால், எரேமியா 7வது அதிகாரத்தின் 8வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 882வது பக்கம். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். ஆகவே ஒன்றுக்கும் உதவாமல் போகிறீர்கள். பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் அது ஒன்றுக்கும் உதவாது. இந்த பூமிக்கு சாரமாய் இருக்க வேண்டிய நீங்கள் ஒன்றுக்கும் உதவாமல் போக காரணம் என்ன என்று கேட்டால், ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். எரேமியா 7வது அதிகாரத்தில் 8வது வசனம் அப்படியே சொல்லுகிறது. எரேமியா 23வது அதிகாரத்தின் 32வது வசனம், பக்கம் 905. இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நம்புகிறவர்கள்
ஒன்றுக்கும் உதவாமல் போகிறவர்கள் சாரமற்றவர்கள். இவர்கள் பொய் தீர்க்க தரிசனங்களை, பொய் சொப்பனங்களை நாடுகிறவர்கள். ஆகவே யோபு 13வது அதிகாரத்தின் 4வது வசனம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டிலே 644வது பக்கம், நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். பொய்யான வார்த்தை நம்புகிறவர்கள், பொய்யான சொப்பனங்களை, பொய்யான தீர்க்க தரிசனங்களை நாடுகிறவர்கள், இவர்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், இவர்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். உப்பானது சாரமற்று போக காரணம் என்ன? அது ஒன்றுக்கு உதவாமல் போக காரணம் என்ன? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்களே, நீங்கள் இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்களே, நீங்கள் ஏன் சாரமற்று போனீர்கள்? ஏன் நீங்கள் உதவாமல் போகிறீர்கள் என்றால், நீங்கள் ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை நம்புகிறீர்கள். நீங்கள் பொய்யை பிணைக்கிறீர்கள், காரியத்துக்கு உதவாமல் போகிறீர்கள். உபாகமம் 28வது அதிகாரம் 29வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 258வது பக்கம், குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவிக்கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்று உனக்கு வாய்க்காதே போகும். உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் வழி கொடுக்கிறவனுமாயிருப்பாய். உபாகமம் 28வது அதிகாரம் 29வது வசனம், உன் வழிகளில் ஒன்று உனக்கு வாய்க்காதே போகும். காரணம், நீ ஒன்றுக்கு உதவாத சாரமற்ற ஒரு நிலையில இருக்கிறாய். ஆகவே உனக்கு உதவி செய்வார் இல்லை, நீ என்னாலும் ஒடுக்கப்படுவாய், நீ பறிகொடுக்கிறவருமாய் இருப்பாய். ஆகவே பொய் சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள், பொய்யை பிணைக்கிறவர்கள், காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், இவர்களை நாடுகிற ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? உபாகமம் 28வது அதிகாரத்தின் 15வது வசனத்தின் மைய பகுதி, அவர் சத்தத்துக்கு செவிகொடாதே போவாயாகி. தேவனாய கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல், அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போகும் பொழுது, இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும், உங்களுக்கு அல்ல. உனக்கு தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரும் சாரமுடையவர்களாய், இந்த பூமிக்கு உப்பாய், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய், இந்த பூமிக்கு உதவக்கூடியவர்களாய் காணப்படும்படிக்கு பொய் சொப்பனங்களை நாடாதிருங்கள், பொய் தீர்க்க தரிசனங்களை நாடாதிருங்கள், ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்பாதிருங்கள். மாறாக தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். கரங்களை உயர்த்தலாமா? ஏசாயா 57வது அதிகாரம் 12வது வசனம், உன் நீதியையும் உன் கிரியையும் நான் வெளிப்படுத்துவேன், அவைகள் உனக்கு உதவாது. ஏசாயா 57:12, உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன், அவைகள் உனக்கு உதவாது. ஏன் உதவாமல் போனது? சாரமற்றிருக்கிறீர்கள். உன்னிலே உள்ள வெளிச்சம் இருளாகி போனது. நீ இந்த பூமிக்கு உப்பாயிருக்க வேண்டிய நீ சாரமற்று போனாய். ஆகவே நீ ஒன்றுக்கு உதவாமல் போகிறாய். உன் கிரியைகளையும் உன் நீதியையும் நான் வெளிப்படுத்தட்டுமா? அது உனக்கு உதவுமா? ஆகவே உனக்கு உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுவாய், பறிகொடுக்கிறவனாய் இருப்பாய். உன் வழிகளில் ஒன்று உனக்கு வாய்க்காதே போகும். காரணம், ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள் என்று எரேமியா 7வது அதிகாரத்தின் 8வது வசனத்திலே எரேமியா நம்மை பார்த்து சொல்கிறார். இவைகளை ஏன் இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், எரேமியாவின் காலத்திலே, யோபு வாழ்ந்த நாட்களிலேயே அந்த பொய் தீர்க்க தரிசனங்கள், பொய் சொப்பனங்கள் இருக்குமேயானால், இன்றைக்கு அது இன்னும் மலிந்து காணப்பட ஏதுக்கள் அதிகமாயிருக்கிறது. ஏனென்றால் அந்நாட்களில் இவ்வளவு நாகரிக வளர்ச்சிகள் கிடையாது. பொருளாசை பற்றிதான வேகம் இன்றைக்கு இருப்பதை போல அந்த நாளிலே கிடையாது. அவர்கள் நாகரிக வளர்ச்சி இல்லாத காலத்திலேயே
அவர்கள் மேன்மையை விரும்பி சுகபோகமான வாழ்வை விரும்பி அவர்கள் ஒன்றுக்கு உதவாத வார்த்தைகளை, அவர்கள் பொய் சொப்பனங்களை, பொய் தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஜனங்களிடத்திலே அபகரித்தார்கள் என்றால், இன்றைக்கோ இந்த நாகரிக உலகிலே மேன்மையான வாழ்வை விரும்பி நாகரிகத்தின் பிடியில சிக்கி இருக்கிறவர்கள் தங்கள் வாயிலே வந்த வார்த்தைகளை எல்லாம், சொப்பனங்களை எல்லாம், தீர்க்க தரிசனங்களை எல்லாம் ஒன்றுக்கு உதவாதவைகளை நிச்சயமாக சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே உபாகமம் 28 வசனத்தின் மைய பகுதி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடுங்கள் என்று சொல்லுகிறது. நீ செவிகொடாதே போவாயாயில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ குருடன் அந்தகாரத்திலே தடவித்திருக்கிறதை போல. 29 வசனம், நீ பட்ட பகலிலே தடவிக்கொண்டு திரிவாய், உன் வழிகளில் எல்லாம் உனக்கு ஒன்றும் வாய்க்காதே போகும், உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னால் ஒடுக்கப்படுகிறவனும் பறி ஒடுக்கிறவனுமாயிருப்பாய். கர்த்தர் உபாகமத்திலேயே சொல்லி வைத்திருக்கிறார். இந்த ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் வருவார்கள். பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி ஜனங்களை மோசம் போக்குறவர்கள் வருவார்கள். பொய்யை பிணைக்கிறவர்கள் வருவார்கள். இவர்களெல்லாம் ஒன்றுக்கு உதவாத வைத்தியர்கள். நீயும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவர்களை பின்பற்றி போவாயானால் உனக்கு உதவி செய்வார் இல்லாமல் நீ ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கப்படுகிறவனாய் இருப்பாய். இதுவரையிலும் கடந்த வசனங்களின் மூலமாய் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். சங்கீதம் 4:2 சொல்லுகிறார், மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? சங்கீதம் 4:2. இம்மட்டும் நீங்கள் வீணானதை விரும்பி, ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை விரும்பி, பொய் சொப்பனங்களை விரும்பி, பொய் தீர்க்க தரிசனங்களை விரும்பி, பொய்யை பிணைக்கிறவர்களை விரும்பி நீங்கள் என் மகிமையை அவமானப்படுத்தி இருந்தது போதும். என் மகிமையை நீங்கள் அவமானப்படுத்தலாமா? ரோமர் 8:26 வசனம், அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய ஆவியான தேவன் நமக்கு நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவரே உதவி செய்கிறவர். ஒன்றுக்கு உதவாமல் போக காரணம் என்ன? பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள், பொய்யை பிணைக்கிறவர்களை நாடுகிறீர்கள், பொய் சொப்பனங்களை தீர்க்கத்தரமாக சொல்லுகிறவர்களை நீங்கள் நாடுகிறீர்கள். எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்த போகிறீர்கள்? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ரோமர் 8:26 வசனம், நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிற ஆவியான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு என்ன பலவீனம் வரும்? அந்த பலவீனம் எப்படி வருகிறது? அது என்ன பலவீனம் என்று பார்ப்போமேயானால் ரோமர் 14:1 வசனம், விசுவாசத்தில் பலவீனம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு விசுவாசத்தில் பலவீனம் வரும்போது ஆவியான தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். என் வாழ்விலே நான் நினைத்தது நடக்கவில்லை, என் நிலை மிகவும் மோசமாகி கொண்டே இருக்கிறது, நான் ஆசீர்வதிக்கப்படுவேனோ? நான் நல்ல நிலை எப்போது அடைவேன்? நான் உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்கிறேனா? என் ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா என்ற அவிசுவாசம் உங்களிலே உருவாகும் போது, அந்த விசுவாச பலவீனம் வரும்போது ஆவியான கர்த்தருடைய தேவன், ஆவியான கடவுள் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். உங்களுக்கு விசுவாச பலவீனம் வரும் பொழுது நீங்கள் என்ன சொல்லி நான் ஜெபிக்கட்டும்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதவர்களாய் ஆகி போகிறோம். ரோமர் 8:26 வசனத்தின்படி. ஆகவே நீங்கள் ஒன்றுக்கு உதவாமல் போயிருந்தால் இந்த நாளிலிருந்து உதவும்படிக்கு ஆவியான தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய விசுவாச பலவீனம், அந்த விசுவாச பலவீனத்திலே என் நிலை மாறுமா? நான் ஆசீர்வதிக்கப்படுவேனா? நான் நல்ல வாழ்வை அனுபவிப்பேனா? நான் உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்வு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்ற கேள்விகள் உண்டாகும் போது, விசுவாச பலவீனம் உண்டாகும் போது நீங்கள் ஆவியான தேவனிடத்திலே போய் அவரை தேடுங்கள்.
அவர்தான் உங்களுடைய விசுவாச பலவீனத்திலே உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் உள்ளதை உள்ளபடியே சொல்லுவார். ஏனென்றால் ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நம்புகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி தங்களுடைய ஜனங்களை தங்கள் வீம்புகளினாலும் பொய்யினாலும் வஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எரேமியா 23:32 வீட்டில் அமர்ந்து வாசியுங்கள். யோபுவும் சொல்லுகிறார், நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தீர்கள். ஒன்றுக்கு உதவாமல் போக காரணம் என்ன? உங்களுக்கு விசுவாச பலவீனம் வரும்போது உதவி செய்ய கர்த்தருடைய ஆவியான தேவன் இருக்கிறார். நீங்கள் அவரை நாடுங்கள். உங்களுடைய விசுவாச வாழ்விலே பலவீனம் விசுவாசத்திலே தான் வருகிறது. சரீர பலவீனத்தை சரி செய்து விடலாம், வைத்தியத்தினாலே குணமாக்கி விடலாம். விசுவாச வாழ்விலே பலவீனம் வரும்போது விசுவாசத்திலே பலவீனம் உள்ள நீங்கள் உங்களுடைய பலவீனங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிற பரிசுத்த ஆவியான தெய்வத்தை நீங்கள் நாடுங்கள். ஆவியான தேவன் தாமே உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவனாயிரு. அல்லேலூயா. ஆகவே 1 தீமோத்தேயு 4:8 சொல்லுகிறது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. யோவான் 6:63 சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நீங்கள் ஒன்றுக்கு உதவாமல் போக காரணம் என்ன? பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். மாம்சத்திலே சொல்லப்படுகிற பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவர் நமக்கு சொன்ன வசனங்களிலே ஒன்றுதான் மத்தேயு 5:11 நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். நீங்கள் உப்பாயிருக்கிற நீங்கள் சாரமற்று காணப்பட்டால், பலவீனமாய் காணப்பட்டால், இந்த பலவீனமான நேரத்திலோ ஒன்றுக்கு உதவாமல் போனேனே என்று நீங்கள் எண்ணுகிற நேரத்திலோ உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஆவியான தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ரோமர் 8:26 ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவரே நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர். மாமிசமானது ஒன்றுக்கு உதவாது. மாமிச வார்த்தைகளை நம்பாதிருங்கள். ஆவியான தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். நான் என்ன செய்யட்டும்? எனக்கு விளங்கவில்லையே. வசனங்களால் எனக்கு புரிகிறதா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு விளங்கவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டால் கவனியுங்கள். நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் கண்களை மூடி, ஆவியான தேவனே, என்னுடைய காரியங்களை உம்மிடத்திலே சொல்லுகிறேன். ஏன் என்று கேட்டால், ஆவியே உயிர்ப்பிக்கிறது. யோவான் 6:63 மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. இயேசு சொல்லுகிற வசனங்கள், வார்த்தைகள், அது ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். கவனிக்க வேணும். நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். நீங்கள் எந்த ஆவியை பின்பற்றுகிறீர்கள்? உங்களில் இருக்கக்கூடிய ஆவி எந்த ஆவி? உங்களிலே தேவ ஆவியானவர் தங்கியிருப்பாரேயானால் அந்த தேவ ஆவியானிடத்திலே நீங்கள் சென்று உங்களுடைய பலவீனம் நீங்க அவரை அணுகுங்கள். அல்லேலூயா. ஏனென்று கேட்டால், விசுவாசத்தில் பலவீன வாழ்வு வரும். அப்படி வரும்போது அந்த பலவீனத்தில் நமக்கு உதவி செய்ய கர்த்தருடைய ஆவியான தேவன் நமக்காக இருக்கிறார். அந்த ஆவியான தேவன் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியான தேவன். 1 கொரிந்தியர் 2:12 சிலர் உலகத்தின் ஆவியை உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே பரிசுத்த பவுல் எழுதுகிறார் கொரிந்தியர் சபைக்கு 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறவில்லை, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்க ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆகவே உலகத்தின் ஆவி உடையவர்கள் பொய்ச்சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள், என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் விரோதி. பொய்யை பிணைக்கிறவர்கள், ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள். இந்த நாளிலே நான் உன் நீதியையும்
உன் கிரியைகளையும் வெளிப்படுத்துவேனால் அது உனக்கு உதவுமா? ஏசாயா 57:12. ஒன்றுக்கு உதவாமல் போனாயோ இல்லை என்றால் அது உதவுமா? நீங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இதன் சாரம், இதன் சுருக்கம் என்ன என்று கேட்டால், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறவில்லை, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம். எல்லாருமா சொல்லலாம், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறவில்லை, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம். எல்லாருமா சொல்லலாம், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறவில்லை, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த தேவ ஆவியானவர் என் விசுவாச பலவீனத்தில் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 8:26. நீங்கள் யாரிடத்திலும் குறி கேட்க போக வேண்டாம், நீங்கள் யாரிடத்திலும் தீர்க்க தரிசனம் கேட்க போக வேண்டாம், நீங்கள் யாரிடத்திலும் சொப்பனம் கேட்க போக வேண்டாம். நீங்கள் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற தேவ ஆவியை பெற்றிருக்கிறபடினாலே உங்கள் வாழ்வில் உண்டாகக்கூடிய விசுவாச பலவீனத்தை போக்கும்படியாக உங்கள் பலவீனங்களில் உதவி செய்ய பரிசுத்த ஆவியான தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். ரோமர் 8:26 அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்பொழுதும் தேவ ஆவியை பெற்றிருக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு கூட உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அவிசுவாசமான சூழ்நிலைகளிலே, சந்தேகங்களிலே, எதிர்பார்ப்புகளிலே, வெறுமையிலே கண்களை மூடி, ஆவியான தேவனே எனக்குள்ளாக இருக்கிறீர், நீர் என்னை விசுவாச வாழ்விலே நடத்தும், விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நாடுவீர்களேயானால் நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள், சாரமுள்ள வாழ்வு வாழ்வீர்கள், நீங்கள் அநேகருக்கு உதவுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். உங்களையே கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார், உங்களே எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். சில உண்மை தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், சில உண்மை சொப்பனக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்போது விசுவாசத்திலே பலனுள்ளவர்களாய் பரிசுத்த ஆவியான தேவனோடு இடைவிடாமல் உறவாடுகிறவர்களாய் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு தேவன் இனிவரப் போகிறவர்களை குறித்தும் இப்போது நடப்பவர்களை குறித்தும் விவரிக்கிறார். இது மாறாத சத்தியம். அந்த நிலையை நீங்களும் அடைய முடியும். மீண்டுமாக சொல்லுகிறேன், சில உண்மை தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், சில உண்மை சொப்பனக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இடைவிடாமல் தேவ ஆவியானவரோடு வாசம் பண்ணுகிறவர்களாய், சஞ்சரிக்கிறவர்களாய், அவரையே நாடுகிறவர்களாய் இருக்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மூலமாக பேசுகிறார், பயன்படுத்துகிறார். அதே நிலையை நீங்களும் அடைய முடியும். வழி என்ன? விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தால் ஆவியானவரை நாடி, ஆவியான தேவனே என்னை பலப்படுத்தும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ரோமர் 8:26 அவரை நாடுவீர்களேயானால் கர்த்தர் தமக்கு சித்தமானால் உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக உயர்த்துவார். யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சை? ஏனென்று கேட்டால் உலகத்தின் ஆவியை பெற்றவர்களை தேவ ஆவியானவர் ஆட்கொள்ள முடியாது. ஆகவே 1 கொரிந்தியர் 2:12 பரிசுத்த பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறார், நாங்களோ இதற்கு முன்னதாக இருந்தவர்கள் உலகத்தின் ஆவியிலே இருந்திருக்கலாம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் எப்படி சொல்லுகிறோம்? ஆவியில நிரம்பினால் போதுமா? அந்நிய பாஷை பேசினால் போதுமா? நான் அதை கண்டு இதை கண்டு என்று சொன்னால் போதுமா? உலகத்தின் ஆவி உடையவர்கள், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை நம்புகிறவர்கள், பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறவர்கள், பொய்யை பிணைக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில உலகத்தின் ஆவி உடையவர்கள் இருந்து கொண்டு இவர்கள் விசுவாசத்தில் பலவீனங்களை சேர்த்து தங்களுக்கு ஆதாயமாக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனபடியினாலே நீங்களும் என்றால் உங்களுடைய விசுவாசத்தில் பலவீனம் வரும்போது உங்கள் பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்ய தேவனாகிய கர்த்தருடைய ஆவியான தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். இதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒருவரும் உதவி செய்ய முடியாது. நீங்கள் இதுவரையிலும் பொய் சொப்பனங்களை நாடினது போதும், பொய் தீர்க்கதரிசிகளை நாடினது போதும், பொய் வார்த்தைகளை நம்பினது போதும், பொய்யை பிழைக்கிறவர்களை தேடி வந்தது போதும். இந்த நாளிலே இருந்து என் பலவீனத்தில் எனக்கு உதவி செய்ய கர்த்தருடைய ஆவியான தேவன் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாச வாழ்விலே நீங்கள் வளரும்படிக்கு இந்த வேத வசனங்களை நிதானித்து பாருங்கள். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் என்று சொன்னால் நீங்கள் உலகத்தின் ஆசாவாசத்திற்காக தேவனாகிய கர்த்தரிடத்திலே போராடி கொண்டிருந்தால் தேவ ஆவியானவர் எனக்கு எப்படி நடத்துவாரோ அப்படி நடத்தட்டும் என்று நீங்கள் ஜெபித்தால் நீங்கள் தேவ ஆவியை பெற்ற தேவஜனம். நீங்கள் பொய்யை நம்பவில்லை. உங்களுக்கு யாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டாகாது. ஒருவர் உங்களுக்கு பொய்யை பிணைக்க முடியாது. நீங்கள் உலகத்தின் ஆவி உடையவர்களாக இருந்து கொண்டு உலகத்தின் காரியங்களுக்காகவே ஜெபித்துக் கொண்டிருந்தால் அது தேவ ஆவிக்கு விரோதமானது.
என்ன செய்யட்டும் என்று கேட்டால், ஆவியான தேவனே, எனக்கு பலவீனங்கள் அநேகம் இருக்கிறது, அது உமக்கே தெரியும். என் பலவீனத்திலே நான் அவிசுவாசி ஆகி போனேன், இந்த பலவீனத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அந்த ஆவியான தேவனோடு நீங்கள் உங்கள் ஜெபத்திலே பேச வேணும். நல்ல சொல்லாமா? ஆகவேதான் மறுபடியும் சொல்லுகிறேன், உண்மையிலே தேவ ஆவியை பெற்ற தீர்க்கதரிசிகள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உண்மையிலேயே தேவ ஆவியை பெற்ற சொப்பனக்காரர்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உண்மையிலேயே தேவ ஆவியில நடத்தப்படுகிற பரிசுத்தவான்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள். அவர்கள் பூமிக்கு உப்பாய் பரிசுத்தமாய் வாழ்கிறார்கள். அவர்கள் அநேகருடைய வாழ்க்கை ருசியுள்ள வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையை சாரமுள்ள வாழ்க்கையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கு அவர்களை தேவனாகிய கர்த்தர் உப்பாக வெளிச்சமாக இந்த பூமிக்கு சாரமாக இந்த உலகிற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார் சில நபர்களை. அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே உப்பின் தன்மை என்ன? அது பரிசுத்தமானது, அது வெண்மையானது, அது ருசி தரக்கூடியது, அது கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய வல்லமையுடையது. ஆகவேதான் இயேசு சொல்கிறார், நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உரப்பாய் இருக்கின்ற சொல்ல கசப்பா இருக்கின்ற சொல்லவில்லை. உப்பானது பரிசுத்த வாழ்வை காத்துக்கொள்ளும், தன்னைத்தானே காத்துக்கொள்ளும். உப்பே சாரமற்று போகுமையானால் அது எப்படி காக்கப்பட முடியும்? உப்பே கெட்டு போகுமையானால் அது எப்படி காக்கப்பட முடியும்? உப்பே பரிசுத்தத்தை இழந்து போனால் எப்படி காக்கப்பட முடியும்? இயேசு கிறிஸ்துவான ஒரு உவமையை சொல்லுவாரேயானால் அது ஆழ்ந்த சத்தியங்கள் இருக்கும். உப்பானது வெண்மையானது, அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. உப்பானது ருசி தரக்கூடியது, அது ஒரு மனிதனுடைய கசப்பான வாழ்க்கை மாற்றி ருசியுள்ள தித்திப்பான மனிதனாய் மாற்றும். அது ஒருவரும் கெட்டு போகாமல் அது எப்போதும் உள்ளதை உள்ளபடியே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஆகவே உங்களுக்கு விசுவாசத்தில் பலவீனம் வரும், இல்லை என்று சொல்வதற்கே இல்லை. அந்த விசுவாசத்தில் பலவீனம் வரும்போது பலவீனங்கள் உதவி செய்ய பரிசுத்த ஆவியாக தெய்வம் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிரு. ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். இப்பொழுது 2 விதமான ஆவிகள், 1 கொரிந்தியர் 2:12. உலகத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களா, தேவ ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம், பக்கம் 293. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதே, அது எந்தெந்த வாக்கியங்கள்? எரேமியா 7:8 ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகள் என்று வேதம் சொல்கிறது. இது தேவ ஆவியானவர் எழுதப்பட்ட வார்த்தைகள். எரேமியா 28:32 பொய் சொக்கனங்களை தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார்கள். இதுவும் தேவாவினால் எழுதப்பட்ட வார்த்தை. யோபு 13:4 பொய்யை பிணைக்கிறார்கள். இதுவும் தேவனாய் கர்த்தரால் எழுதப்பட்ட வார்த்தை. 1 கொரிந்தியர் 2:12 உலகத்தின் ஆவி. 1 கொரிந்தியர் 2:13 மனுஷ ஞான போதனை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர் எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால், தேவ ஆவியானவர் உள்ளதை உள்ளபடியே எழுதுகிறவர். அந்த தேவ ஆவியானவர் தான் சொல்லுகிறார், பொய்யை பிணக்கர்கள் இருக்கிறார்கள், உள்ளதை உள்ளபடியே சொல்லுகிற ஆவியான தேவன். பொய் சொப்பனங்களை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார்கள், உள்ளதை உள்ளபடியே சொல்லுகிற ஆவியான தேவன். பொய்யை பிணைக்கிறவர்கள் இருக்கிறார்கள், உள்ளதை உள்ளபடியே சொல்லுகிற ஆவியான தேவன். அந்த உள்ளதை உள்ளபடியே சொல்லுகிற ஆவியான தேவன் தான் சொல்லுகிறார், உங்களுக்கு விசுவாசத்தில் பலவீனம் வரும். அப்படி பலவீனம் வரும்போது உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஆவியான தேவன் இருக்கிறார். அந்த ஆவியான தேவன் தான் சொல்லுகிறார், உலகத்தின் ஆவியை பெற்றிருக்கிறாயா, தேவ ஆவியை பெற்றிருக்கிறாயா? இந்த வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:14. ஆகவே தேவ ஆவியானவர் நடுநிலையாக இருந்து பணியாற்றுகிறவர். தேவ ஆவியானவர் நடுநிலையாக இருந்து செயலாற்றுகிறவர். உலகத்தின் ஆவியை நீ பெற்றிருக்கிறாயா, தேவனிடத்தில் புறப்படுகிற தேவாகி என்னை நீ பெற்றிருக்கா என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல போறீர்கள்? ஏன் என்று கேட்டால், நானோ வந்தால் உன் நீதியையும் உன் கிரியைகளையும் உனக்கு வெளிப்படுத்துவேன், அவைகள் உனக்கு உதவுமா என்று ஏசாயா 57:12 கேட்கிறது. நீ சாரமற்று போய் ஒன்றுக்கு உதவாமல் இருந்தால் இன்னைக்கு உதவும்படியாக உங்களுக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியை தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 79:9, சங்கீதம் 79:9, பக்கம் 721. எங்களை ரட்சிக்கும் தேவனே, உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து. அற்புதமான ஒரு வாக்கியம். உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். எல்லாருமே இந்த ஜெபத்தை செய்யாமல் இருக்க முடியாது இன்றைய நிலையில. எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்?
எங்களை ரட்சிக்கும் தெய்வமே, உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்யும். உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவியும். எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை நான் நம்பின காலங்கள் உண்டு. பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக நாடி போனது உண்டு. பொய்யை பிணைக்கிறவர்களை நான் தேடி போன காலங்கள் உண்டு. இவைகளெல்லாம் என் விசுவாச பலவீனத்தினாலே செய்தேன். ஆகவே என் பலனாகிய கர்த்தருடைய ஆவியான தெய்வமே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ரட்சிக்கும் தெய்வமே. யாருக்கெல்லாம் புரிகிறது? அல்லேலூயா. மிகவும் அற்புதமான எளிய வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு. நீங்கள் ஆவியான தேவனுடைய உதவியை நாடுங்கள், நீங்கள் உதவுவீர்கள். நீங்கள் உப்பை போல வெண்மையா இருப்பீர்கள். உங்கள் வாழ்வு உப்பை போல ருசியுள்ளதாய் மாறும். உங்களுடைய வாழ்வு உப்பை போல காக்கப்படும். உப்பால் காக்கப்படுவதை போல நீங்கள் அனைவரை காக்கக்கூடிய வல்லமை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சங்கீதம் 79:9 முன்பாக நின்று, என்னை ரட்சிக்கும் கர்த்தாவே, உமது நாமத்தின் நிமித்தம், உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எனக்கு உதவி செய்யும். உமது நாமத்தின் நிமித்தம் என்னை விடுவியும். என் பாவத்தை நிவர்த்தியாக்கும் என்று சொல்லி நீங்கள் அவருடைய உதவியை நாடுவீர்களா? அல்லேலூயா. நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார், தீவிரம் காட்டுகிறவராய் இருக்கிறார். பொய்யை பிணைக்கிறவர்கள், பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறவர்கள், ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை சொல்லுவர்களை தேடி உப்பாயிருக்கிற நீங்கள் ஒன்றுக்கு உதவாமல் போகும்படிக்கு உங்களுக்கு உதவி செய்து உங்களை உதவும்படியான பாத்திரமாக மாறும்படியாக பரிசுத்த ஆவியை தேவனை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம். சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை நம்புகிற உங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த உதவிதான் இதுவரையிலும் கடந்து வந்த எல்லா வேத வாக்கியங்களும். கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு செய்யக்கூடிய உதவிதான் இந்த வேத வாக்கியங்கள். இந்த வேத வாக்கியங்களை யாருக்கு பாருங்கள். என் நீதியையும் என் கிரியையும் என் கர்த்தர் எனக்கும் வெளிப்படுத்தினால் அது எனக்கு உதவுமா என்ற கேள்வி நீங்களே கேட்டு பாருங்கள். ஏன் என்று கேட்டால், உங்கள் விசுவாச பலவீனத்திலே உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாகி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிரு. ஆகவே கர்த்தருடைய ஆவியான தேவனிடத்திலே நீங்கள் இந்த நாளிலிருந்து உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் யாரிடத்திலும் போக வேண்டாம். ஒரு அற்புதமான ஒரே ஒரு வசனம், அந்த வசனத்தை வாசிக்காமல் நாம் இதை நிறைவு செய்ய முடியாது. சங்கீதம் 60:11. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். சங்கீதம் 60:11 பக்கம் 706. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. அற்புதமான வாக்கியம். அல்லேலூயா. ஏனென்றால் மனுஷன் என்ன செய்வான்? ஒன்றுக்கு உதவாத வார்த்தையை பொய்ச்சப்பனமாக தீர்க்க தரிசனமாக சொல்லுவான். ஒன்றுக்கு உதவாத வார்த்தையை பிணைத்து சொல்லுவான். ஆனபடியினாலே இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிற வசனத்தின்படி இன்றைக்கு நான் அவரிடத்தில் வருகிறேன். இக்கட்டான நேரத்தில் எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. மனுஷனுடைய உதவி விருதா, தேவ ஆவியாடு உதவி நித்தியம். ஆகவே தேவ ஆவியை பெற்ற தேவ ஜனமாய் நீங்கள் மாறுங்கள். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாயிருப்பீர்கள். நீங்கள் இந்த உலகிற்கு வெளிச்சமாயிருப்பீர்கள். நீங்கள் சாரமுள்ள வாழ்வு வாழ்வீர்கள். எல்லாருமாய் எழுந்திருக்கும்.